நமக்கான தலைவர் இவர்தான். ஒண்ணு கூட போகும் சிறுபான்மையினர்கள். ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி பெருசா செலிப்ரேட் பண்ணலையே, பெருசா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. எங்க தெரியுமா? மிச்சம் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கான பட்டியலை எப்ப அறிவிக்க போறாங்க? விஜய் இதுவரைக்கும் பிரஸ் மீட்டே வைக்கலையே, செய்தியாளர்களை பாக்குறதுக்கும் சந்திக்கிறதுக்கும் அவ்வளோ பயமா? இருங்க பாய். வெல்கம் பேக் டு ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட நான் உங்களுக்காக நச்சுன்னு நறுக்குன்னு 4 விஷயத்தை அப்டேட் பண்ண போறேன். என்னுடைய வீடியோஸை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு டிவிகே தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸை நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ லாஸ்ட் வீடியோல ஆதவ் அர்ஜுனாவுடைய என்ட்ரி, அதன் பிறகு அவங்களுடைய பிளானிங்ஸ், டிவிகேக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்கிங் பர்சன்டேஜ் எவ்வளவு, பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களுடைய மீட்டிங்ல நடந்தது என்ன, எப்படி அவங்க இந்த வரப்போற எலெக்ஷன் அப்ரோச் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள், கூட்டணி குறித்து கூட பல விஷயங்களை நான் உங்களுக்காக சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நான் பேச போற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களை நமக்கான தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு சிறுபான்மையினர்கள் அமைப்பு ஒரு பச்சை கொடி காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்பாக அரசியல் களத்துல பல தலைவர்களை கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஆனா நமக்கான தலைவராக யாருமே வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவர்களுக்குள்ள பல நாளாக இருந்திருக்கு. ஆனா அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் வகையில விஜய் அவர்களுடைய தலைமை இருக்கும் அப்படிங்கிறத கான்பிடென்ட்டா நம்புறாங்க. பல கிறிஸ்தவ அமைப்புகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா தலைவர்களே விஜய் அவர்களை ஒருமனதாக தலைமையாக நமக்கான தலைவனாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை வெளிப்படையா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் சமீப காலங்கள்ல நிறைய பேர் பரபரப்பாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால வரப்போற தேர்தல்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் விஜய் அவர்களுக்கு சிறுபான்மையினருடைய ஓட்டு கணிசமா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இப்பவே பிரகாசமா தொடங்கி இருக்கு. இது முதல் அப்டேட். ப்ரீவியஸ் வீடியோல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல இருந்து திருமாவளவன் அவர்கள் எப்ப டிவிகேக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதோடைய ஒரு சின்ன முன்னோட்டமாகத்தான் ஆதவ் அர்ஜுனாவோட என்ட்ரிய ஒரு ட்ரெய்லர் மாதிரி இல்ல ஒரு டீசர் மாதிரி தான் நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவர் வந்திருக்காருல, மெயின் பிக்சரான திருமாவளவன் அவர்களும் கூடிய சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கான்பிடென்ட்டா நம்புறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒருவேளை இந்த கூட்டணியில இங்க ஜாயின் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல அவங்க அதிகப்படியான சீட்டுகள் கேட்கலாம். அப்படி ஒரு முடிவு எடுக்காத பட்சத்துல இருக்கக்கூடிய கூட்டணியிலேயே இப்ப 4 சீட்டு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை அதிகப்படுத்தி 8 சீட்டாகவோ 10 சீட்டாகவோ கேட்கறதுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு எண்ணத்துலதான் விசிகா இருக்குது அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். ஆனா திமுக தரப்புல இருந்து ஒரு விஷயத்த உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளுக்குள்ள இந்த தொகுதி பங்கீட்டை எந்த வகையிலையும் மாத்தி ஏத்தி இறக்கி நாங்க ஒரு விஷயத்த பண்ண போறதில்ல அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப ஸ்டபனா இருக்காங்க. அதனால விசிகாவுடைய 4 சீட்டு அப்படிங்கிறது 4ஆக மட்டும்தான் இருக்குமே தவிர அது 6ஆகவோ 8ஆகவோ மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. விசிகாக்கு மட்டும் கிடையாது, அவர்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் இதற்கு முந்தைய தேர்தல்ல என்ன சீட்டு ஒதுக்கீடு பண்ணாங்களோ அதே அளவுக்கான தொகுதி பங்கீடு தான் இந்த முறையும் இருக்கும் அப்படிங்கிறது திமுகவோட நிலைப்பாடாக இருக்கு. இது யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தரப்புல ரொம்ப சாதகமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி விசிகா நம்ம கட்சியில இணையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே வலிமேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப அங்க நடக்க போற ஏமாற்றம் இவங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறதுனாலதான் எனி டைம் விசிகாவுடைய வருகைக்காக தாவேகா காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பகுதி பகுதியா அவங்க அறிவிச்சுட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 20, அதன் பிறகு ஒரு 40 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய இன்னும் 20 பேருடைய பட்டியல் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. இது என்ன 20 பேர் மட்டும் லிஸ்ட்ல பெண்டிங்ல போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தப்ப சர்ச்சைக்குரிய தொகுதிகள், சர்ச்சைக்குரிய பகுதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அரசியல் களத்துல. ஏன்னா எல்லாருமே ஒரு தொகுதிக்கு 2 பேர் அப்படிங்கிற விதத்துல அறிவிச்சுட்டு வர்றாங்க. அதனால சர்ச்சைக்குரிய சில விஷயங்கள் அந்த 2 பேருக்குள்ளே நடந்திருக்கு. இதுல நீ பெரியவனா நான் பெரியவனா, என்ன சொல்வாரா உன்ன சொல்வாரான்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இவங்களை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த சர்ச்சைக்குரிய பகுதிகளை மட்டும் இந்த லாஸ்ட் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் இந்த மாதத்துடைய இறுதிக்குள்ள ஃபைனல் பண்ணி அறிவிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட விஜய் அவர்கள் இருக்கிறார். அதனால ஒட்டுமொத்தமா தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர்களுக்கான என்டையர் அறிவிப்பு பட்டியலும் இந்த மாத இறுதியில் நடைபெற்று விடும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துறேன்.
சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி வந்து நடந்து முடிஞ்சது. எப்பவும் போல எல்லாருக்கும் நன்றி சொல்லி அறிவிப்பு இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு கட்சியுடைய ஃபர்ஸ்ட் அனிவர்சரி நடந்திருக்கு. அதை கிராண்டா எதுவுமே செலிப்ரேட் பண்ணலையே. கட்சி நிர்வாகிகள்ல அங்க பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒரு விஷயத்த தலைவன் அப்படிங்கிற முறையில விஜய் அவர்கள் கன்வே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி இருக்கத்தான் செஞ்சுது. ஆனா அது எல்லாத்தையுமே ப்ரீ பிளான் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. எக்ஸிகியூஷன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டரா பண்ணிருக்காங்க. ஆக வரக்கூடிய பிப்ரவரி 26 சென்னை இசிஆர்ல இருக்கக்கூடிய கன்வென்ஷன் சென்டர்ல தமிழக வெற்றி கழகத்துடைய ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி கிராண்ட் செலிப்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செலிப்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், முக்கியமான பதவியில் இருப்ப எல்லாருக்குமே வந்து அழைப்பும் இருக்க போகுது. இந்த கன்வென்ஷன் சென்டர்ல நடக்க போற அனிவர்சரி செலிப்ரேஷன்ல விஜய் அவர்களுடைய எக்ஸ்க்ளூசிவான ஸ்பீச் இருக்கு. இந்த ஸ்பீச் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பீச்சாக மட்டும் இல்லாம பல புதிய திட்டங்களுக்கான ஒரு அறிவிப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்டையும் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால இது வரைக்கும் வந்து டிவிகே கட்சியை வந்து விமர்சித்தவர்கள் கொள்கை கொள்கை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே போட்டு அவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த ஸ்பீச்ல எக்ஸ்க்ளூசிவான பல திட்டங்களை சொல்வதற்கு கட்சியோடைய செயல்பாடு இதுவாகத்தான் இருக்கும். எங்களுடைய இலக்கு இதுதான், எங்களுடைய நோக்கம் இதுதான், இப்படிதான் நாங்க பிளான் பண்ணி போறோம், எங்களுக்கான எல்லா விஷயமும் இதுதான் அப்படிங்கறத புட்டு புட்டு வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச்சாக வந்து அந்த அனிவர்சரியில விஜய் பேச போற ஸ்பீச் இருக்கும். ஃபைனலா வந்து ஒரு அப்டேட் கொடுத்துறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுல இருந்தே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்க தலைவனை தில்லு இருந்தா ஒரு பிரஸ் மீட்ல வந்து நிக்க சொல்லு, கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன கேள்விகள் சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரா, பயப்படுறியா குமார் அப்படிங்கிற மாதிரி பல விதமான மீம்ஸை வந்து சோசியல் மீடியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஒரு கட்சியை வந்து இவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி ஆரம்பிச்சவருக்கு ஒரு பிரஸ் மீட்டை வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து பயம் இருக்க போகுதா என்ன? சோ இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து பிளான் பண்ணிருக்கிறாரு. யூஸ்வலா வந்து ஒரு பிரஸ் மீட்டோ இல்ல செய்தியாளர்கள் சந்திப்பு எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து போகக்கூடிய முக்கியமான இடங்கள்ல இருக்கும். விமான நிலையத்துல இருந்து வர்றாங்க, இப்ப ஏதோ சம்திங் உள்ள ஊருக்கு போறாங்க அப்படின்னா அங்க என்ட்ரியில ஒரு பிரஸ் மீட் இருக்கும். அதே மாதிரி கட்சிக்கான கூட்டத்தையோ இல்ல கட்சிக்கான ஏதாவது ஒரு இடத்துலயோ அந்த மாதிரியான பிரஸ் மீட் எல்லாம் வெளியில வர்றப்போ மைக்க பிள்ளையார் வந்து போடுவாங்க, ஐயா ஐயா நில்லுங்கன்னு சொல்லிட்டு கேள்வியை வந்து மைக்க நீட்டி கேட்பாங்க. சோ இப்படி யூஸ்வலாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பை விஜய் விரும்பல. பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். போற இடத்துல எல்லாம் மைக்கு தூக்கிட்டு வந்து நின்றுட்டு அவங்க வந்து பின்னாடியே, அதாவது ஒரு செலிபிரிட்டி நடந்துகிட்டே இருப்பார், இல்ல ஒரு அரசியல் தலைவர் நடந்துகிட்டே இருப்பார், அவங்க பின்னாடி வந்து மைக்க கையில வச்சுக்கிட்டு அந்த கேமராமேனும் பின்னாடி நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க நடக்க நடக்க அவங்க பின்பக்கமா அந்த மைக்க பிடிச்சுக்கிட்டு நடந்துகிட்டே போய்கிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி செய்தியாளர்களை ட்ரீட் பண்ண விஜய் அவர்கள் விரும்பவில்லை. அதனால கூடிய சீக்கிரம் எக்ஸ்க்ளூசிவா ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல பிரஸ் மீட் வந்து நடத்த போறார். அன்றைக்கு அங்க கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அத்தனைக்கும் பதில் தரவும் இருக்கிறாரு. சோ யூஸ்வலா போற இடத்துல மைக்க போட்டு நடத்தக்கூடிய ஒரு பிரஸ் மீட்டாக இல்லாமல் செய்தியாளர்களை மதிக்கும் வகையில் அந்த பிரஸ் மீட் இருக்கணும் அப்படிங்கறதா விஜய் அவர்களுடைய மாஸ்டர் பிளான். எனக்கு விஜய் அவருடைய இந்த பிளானிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, எதையுமே வந்து லெஃப்ட்ல டீல் பண்ணாம லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம எல்லாரையுமே சரிக்கு சமமா மதிக்கணும். அது வந்து செய்தி சேகரிக்க வரக்கூடிய பத்திரிகையாளர்களா இருந்தாலும் சரி, இங்க யாராக இருந்தாலும் சரி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறாரு. அதற்கான உரிய முறையோடு அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப ஜென்டிலா ஹேண்டில் பண்ண நினைக்கிறாரு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழலை வரப்போற அரசியல்ல வந்து கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது இப்பவே பிரகாசமாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லலாம். நச்சுன்னு நறுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்த வீடியோல இன்னும் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.